அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மளோடு இணைந்து நடக்கிறார், நம்மளை செயல்படுத்துகிறார், தேவையானது அனைத்தும் அவரே தருகிறார் இல்லையா? இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 49 இறை வார்த்தை 1-3 முடிய. தீவு நாட்டீரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார், தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார், தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை. ஒவ்வொருவரையும் அவர் நமக்கு அழைத்திருக்கிறாரா? அவர் பணிக்கு அழைத்திருக்கிறாரா? நீங்கள் பிறரை தேற்றுகிறீர்களா? திடப்படுத்துகிறீர்களா? அவர்களை உங்களை கொண்டே நீங்கள் அவர்களை தாங்குகிறீர்களா? அப்படி என்றால் இறைவனுடைய மாட்சி என் வழியாயும் உங்கள் வழியாயும் அவருடைய நாமம் மாற்றியுறும் இல்லையா? அதுக்குத்தான் நம்மளை அழைக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் கருவறையில் இருக்கும்போதே அவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் தெரிந்தெடுத்ததினால்தான் நம்மளை இவளை பேச வைக்கிறார். நம்மளை அவர் அம்பரா துணியில் வைத்து மறைத்து கொள்கிறார் இல்லையா? அவர் ஆடைக்குள் வைத்து மறைத்திருக்கிறார் நம்மளை. நமக்கு எத்தீங்கும் வராதவாறு தற்காத்து வழி நடத்துகிறார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி இல்லையா இதெல்லாம்? ஏனென்றால் அழைத்தவர் எப்படி அழைக்கிறார்? நம்மை பணி செய்ய அழைக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் போதே அப்பமே தேர்ந்தெடுக்கிறார். வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் நம்மளே கூடையே இருக்கிறார். இருந்து நம்மளை வழிநடத்தி செயல்படுத்தி நம்மளை பாதுகாத்து கண்ணுக்குள் வைத்து மூடுகிறார். பெண்ணாக இருந்தால் அரசியாக வைத்திருக்கிறார், ஆணாக இருந்தால் அரசனாக வைத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே அப்படித்தான் மக்களே, அரசர்கள் தான். வாலிபர்களாக இருந்தால் இளவரசர்கள். ஆம், ஏனென்றால் அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கிறார். அப்போ அந்த பாக்கியத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தவர் நம்மில் அவர் பெருமை கொள்ள வேண்டும். நாம் அவருடைய நாமத்தை பெருமை சாற்ற வேண்டும் இல்லையா? மாட்சிக்குரியதாக மாற்ற வேண்டும். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பிறருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நலிவுற்றோருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும். அவர்களை தேற்ற வேண்டும், நாம் திடப்படுத்த வேண்டும். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த வரம். நாம் செய்கிறோமா? அப்படி செய்கிறோம் என்றால் நாம் அவருக்குரிய மக்கள். உண்மையாகவே நாம் பேர் பெற்றவர்களும் கூட. நற்பேர் பெற்றவர் யார் என்று சொல்வது போல் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தையும் சட்டப்படி அவர் என்ன வழிநடத்துகிறார், என்ன செயல்படுத்துகிறார் என்று அவரிடம் கேட்டு நாம் செய்யும்போது எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவே தருகிறார். இரண்டு செய்திங்க. இந்த செய்தியை கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை எப்படி அழைக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் என் மகள் என் மகன் என்று அழைக்கிறார். பிறரை நீங்கள் தேற்றும் போது அப்படி வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கிறது இல்லையா? முடியாமல் இருந்தாலும் நம்மளை எழுந்து நிற்க வைக்கிறார் பாருங்கள். அது பெரிய காரியம் அல்லவா? அப்போ செய்வது யார்? இறைவன். நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும், மனிதரை அல்ல. காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகின்ற புல்லுக்கும் பூவுக்கும் சமமானவர்கள் எல்லாருமே இல்லையா? மனிதர்கள் யாவருமே. ஆனால் இறைவன்பால் இருப்பவர்கள் எப்பொழுதும் அழியாத பேரை, ஒரு வெட்பேரை விட்டு செல்வார்கள். அதுபோல் நாம் எப்பொழுதும் இருக்கும்படி இறைவனை மன்றாட வேண்டும் இல்லையா? அப்படி மன்றாடும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர் தான் நமக்கு ஒரு நிறைவான வழியும் தருகின்றார் இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நம்மளை வழிநடத்தி, நம்மளை பாதுகாத்து, நம்மளை செயல்படுத்தி கரம் பிடித்து இதுதான் பாதை என்று நமக்கு காண்பிக்கிறார். அதுபோல் நாமும் பிறரை வழிநடத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இருப்போமா? அந்த வரத்தை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களையும் ஒரு மனிதர் என்று நினைத்து தேர்ந்தெடுத்தீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. பிறர் முன்பு எங்களையும் வாழ வைக்கிறீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. பிறர் மதிக்காத இடத்தில் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, இது உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே, வேறு யாராலும் முடியாது. அதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொள்கிறோம் ஆண்டவரே. அதை அனைத்தையும் எங்களுக்கு ஒன்று கூட்டி தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.